குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 13, 2026 வெள்ளிக்கிழமை கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். 2026ஆம் ஆண்டு போலீஸ் எக்ஸாம் வர இருக்குது. இதுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம், சரிங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டானது நடக்க இருக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம், ஷெடியூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தாராளமாக அந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்கோங்க, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது சவுதி அரேபியா, ஒமன், பக்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரானின் தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய புதிய தலைமை மதகுருவான மோஜ்தபா கமேனி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய தலைமை மதகுருவாக இருந்த அயதுல்லா அலி கமேனி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டார். அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா மோஜ்தபா கமேனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடைபெற்றார். நம்ம நேற்று பார்த்தோம். தமிழக ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான SA தர்மாதிகாரி வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ஆளுநருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு கூட நம்ம PCSIயில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? TNPSC வரைக்குமே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து ஓகேங்களா? அடுத்தது மக்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தலைமை வகிக்கிறார் ஓம் பிர்லா. இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்க தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாக்கெடுப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 96 கீழ் மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவர் மீது அவங்களுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அவை அலுவலர்களுக்கு அவர்கள் தலைமை தாங்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இவர் இத்தனை நாள் வராமல் இருந்தார். இப்போ அந்த குரல் வாக்கெடுப்பு மூலம் அது தோல்வி அடைஞ்சதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறார். ஓகேங்களா? இப்போ இவருக்கு பதில் அந்த அவையை வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவரை வழி நடத்திருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பார், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது குரல் வாக்கெடுப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஆளுங்க தான் ஒத்துருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானம் தொடர்பாக 193 MPக்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குரல் வாக்கெடுப்பு நடத்துவாங்க, அவரை பதவி நீக்கம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா தோல்வி தான். ஓகேங்களா? அடுத்தது புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் உணவு கட்டமைப்பில் பெண்கள் அப்படின்ற தலைப்பிலான சர்வதேச கருத்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம்ப்பா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னா இதில் நிறையா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இது 2026ஆம் ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐநா அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட வர்த்தக கூட்டுறவு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய விசாரணை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. இந்த நாடுகள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையினால் அமெரிக்க உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கண்டறியும் நோக்கில் அமெரிக்க வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 301 கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணை நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, இதனால் நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உலக திரைத்துறையின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைஞ்சிருக்கு. 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்தா நமது பயிற்சியும் சார்பில் இந்த டெஸ்ட் பேஜில் இணைஞ்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 6 மாத கால டெஸ்ட்டு. இந்த 6 மாத காலம் நீங்கள் சரியாக ட்ராவல் பண்ணி பிளான் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களால் இந்த போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதுக்காக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இந்த PDF ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன டெஸ்ட் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.